வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. செகண்ட் ப்ரோமோ வந்தாச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தேர்ட் இல்லை, சாரி, மூணாவது ப்ரோமோ. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரை போட்டு பொழுதுட்டு இருக்காரு. தம்பி, ஹாப்பியா? ப்ரோ சரியான ஹாப்பி ப்ரோ. ஹாப்பின்னு சொல்றத விட இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போறது தான் அது. எனக்கு அப்படிதான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகும் போல. நைட்டு போட்டு எப்படி சொல்ற தாறுமாறா போட்டு கீச்சிட்டு இருக்காரு போல. ஆமா, அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் ப்ரோமோல பார்த்தோம்ல. ஆமா, இந்த பக்கம் சாண்ட்ரா கிட்ட ஆரம்பிச்சாரு, அப்படியே திவ்யா போனார் அந்த ஐஸ்கிரீம் பஞ்சாயத்துல. இப்ப நார்மலா இங்க ஆரம்பிச்சு மறுபடியும் திவ்யா கிட்ட போயிட்டு திவ்யா கிட்ட கேட்கிறாரு. திவ்யா கிட்ட இருந்து மறுபடியும் சாண்ட்ராக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆரம்பிச்சு அங்க ஆரம்பிச்சு இங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போட்டு வெளுத்துட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் அதுதான் ப்ரோ. லாஸ்ட் வந்து பிக் பாஸ் சொன்னது செஞ்சிருந்தா இந்த நேரத்துக்கு இந்த கான்வர்சேஷன் வந்திருக்காது. இல்ல, ஆக்சுவலி என்னன்னா, இவர் ஃபர்ஸ்ட் கேக்குறது விஜய் வந்து பிக் பாஸ் எதுக்கு அந்த வேலையை கொடுத்தாரு, உங்களை செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. இத பத்தி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அங்க விக்ரம் சுபிக்ஷா கிட்ட சொல்லியிருப்பா. அப்படி இவங்க தானே வந்து இந்த பூண்டெல்லாம் போட்டாங்க, டாஸ்க்ல ஃபுல்லா குப்பையை கொட்டினாங்க, அதனால அவங்கள வச்சே எடுக்கிறதுக்காக தான் பிக் பாஸ் இதை கொடுத்துருக்காரு. அப்ப கிளீனிங் கேப்டனா இருந்தது பாத்தீங்கன்னா விக்கல்ஸ். ஸோ அதனால என்ன வந்து மேற்பார்வை பார்க்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, அதை வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இவங்க நேரா வந்து வெளியே வந்து பார்வதி கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, பூண்டெல்லாம் கையில எடுக்கணும்ன்றான், எடுத்து அவன் வாயில போட்டோமா அப்படின்லாம். வாயில்னா மிக்சியாமா அரைச்சு என்ன பண்ண போறீங்க, அதை அந்த பூண்டு தோலெல்லாம் வந்து வாயில போட்டோமா அப்படின்லாம் கேட்டாங்க. இவன்னா பிக் பாஸா, இவன் சொல்றான் நம்ம வந்து அந்த குப்பையை போட்டோமா, அதனால வந்து பிக் பாஸ் வந்து எடுக்க சொல்றாராம், இவன்னா பிக் பாஸா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனா அதுவும் ஒரு காரணம் தான் இல்ல. அது இருக்கட்டும் ப்ரோ. அதுக்குன்னு வீடு ஃபுல்லா பூண்டு உரிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமாண்ட கூட அவரை போயிட்டு பூண்டு உரிப்பாங்க. இது வந்து ரொம்ப தப்பு இல்ல அவரு. இல்ல, தப்புன்றது இல்ல, அது பூண்டுக்கு பதில் வேற எடுத்துருக்கலாம். அவங்க வந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு, இப்ப வந்து கிச்சன்ல வந்து ஹெவியா வேலை இருக்கும், மத்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க கிளீன் பண்ணிட்டு அவங்க என்டர்டைன் பண்ணலாம். அந்த இப்போ வாஷ்ரூம்ல எல்லாரும் எல்லா டைம் போறது இல்லை. பட் ஒரு ஆர்டரை கொடுத்தாங்கன்னா அதை சமைக்கிறதுக்கு லேட் ஆகும்ல. ஸோ எப்பவுமே என்கேஜ், மற்றவங்கள விட இவங்களுக்கு ஃப்ரீ டைம் கம்மி. ஸோ என்டர்டைன் பண்ண முடியாது. ஆனா அவங்க வந்து என்டர்டைன் பண்ணலன்னு குத்தும் போது உனக்கு என்டர்டைன் பண்ணுமா, அப்ப நான் வந்து பூண்டு உரிக்குதே என்டர்டைனா பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. கும்பலா வந்து வெளியே உட்காந்து உரிச்சாங்க, அது பண்றது ஓகே, ஏன்னா சுத்தி உட்கார வச்சு பண்ணது ஓகே. அதுக்கப்புறமா எடுத்துட்டு மூளைக்கு போனாங்கல்ல, அங்கதான் வந்து பஞ்சாயத்து ஆயிடுச்சு. இது அரோரா வந்து நாமினேட் பண்ணும்போதே சொல்லியிருப்பாங்க ஒரு பாயிண்ட் தெளிவா. அரோரா மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு வேற, இந்த பலூன் அக்கா மேல. இந்த ஒரு பாயிண்ட் வந்து கரெக்ட் தான். ஏன்னா வந்து இவங்க பூண்டு உரிக்கிறன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கு போனாங்க, அந்த பூண்டு தோல்லாம் பரவி என்ன ஆயிடுச்சு, சோஃபா கடியில போயிடுச்சு, அங்க இருக்கிற பெஞ்சு கடியில போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. எத்தனை நாள் ஆகும்னே தெரியல கிளீன் பண்றதுன்னு சொன்னாங்க. ஆமா, அடுத்த டீம் வந்தாலும் அவங்களும் இதை பண்ண வேண்டி இருக்கும் இல்ல. அதனால வந்து இது ரொம்ப டாஸ்க்கை தாண்டி ஒண்ணு பண்ணிட்ட மாதிரி இருக்கு, ஒரு டேமேஜை கிரியேட் பண்ணிருக்கு. அதனால வந்து ஒஸ்ட்டுக்கு சொல்றேன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அது வந்து தப்பு தான் அந்த ஆங்கிள் பார்க்கும்போது. பட் அவங்க என்டர்டைன் பண்ண வந்தது, டீமா உட்காந்து உரிச்சாங்கல்ல, ஒரு இடத்துல குப்பையை போட்டாங்கல்ல, அதெல்லாம் அது வரையும் ஓகே. கெஸ்ட் வராங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பண்ணாங்க. இதுல சாண்ட்ரா ஏன் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்கன்னா, இப்ப பார்வதியும் சாண்ட்ரா ரெண்டு பேரும் தானே பூண்டை போட்டாங்க. இப்ப வந்து மாட்டினது ஒஸ்ட்ல வந்து திவ்யா சாண்ட்ரா மாட்டிக்கிட்டாங்க. அவங்களே தானே ப்ரோ அவங்க வந்து என்ன நாமினேட் பண்ணுங்க, என்ன சொல்லுங்க, அது சொன்னாங்க. பட் இந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியல. இப்ப பார்வதி எஸ்கேப் ஆயிட்டாங்களா அந்த சைடு. சோ அதை அவங்க நினைச்ச வந்து அவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி வாண்டடா ஜெயிலுக்கு வந்தாங்கல்ல, நான் போறேன்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல, நானும் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி திவ்யா வாண்டடா வர. அங்க எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, எல்லாமே பார்ப்பாங்க. அதை தாண்டி கன்வர்ஷன் அதை நாமினேட் பண்ண வந்திருக்கிறீங்க, அந்த இடத்துல ஃபுல் ஃபோக்கஸாக பார்ப்பாங்கல்ல. அந்த இடத்துல வந்து சாண்ட்ரா வந்து பிரச்சனை கண்ணு காட்டுறாங்க, எங்களை குத்துங்க அப்படின்னு. ஒரு லைவ்ல பார்த்தீங்கன்னா எபிசோட்ல வரல, லைவ்ல வந்து திவ்யா கேட்பாங்க பார்வதி கிட்ட, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, நான் போறேன் அப்படின்னு. ஆனா பார்வதி அதை சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. இப்ப ஏன் கேக்குறாங்க, ஆனா அவங்க சொல்லல. ஆனா பிரஜன் கிட்ட வந்து அவங்க சொன்னதால பிரஜன் போயிட்டு அவங்க ரெண்டு பேருமே சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னது, விக்கல்ஸுக்கு அவருக்கு பிரச்சனை வரப்போ அவர் சொன்னாரு, நான் வந்து யாருக்கும் ஃபேவரா, என் ஒய்ஃப் சொல்லிட்டு நான் ஃபேவராகவே இல்லை. அது ஒரு காமெடி பீஸ்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு கூட வேற தகவல்கள்லாம் வருது, சீரியஸா ஏதோ பேசினதெல்லாம். அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, சிரிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பிக் பாஸ் குத்துறன்னு தோணும்ல. அவங்க வந்து சிரிச்சதோட பிக் பாஸே வந்து ஒரு மாதிரி நக்கலா பேசுன மாதிரி இருந்துச்சு. அதான். ஸோ அதனால சிறப்பா அங்க சம்பவங்களை செஞ்சாரு, அதுக்காக தான் அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. ஒண்ணு அவங்க பண்ணது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வாண்டடா ஜெயிலுக்கு போறேன்றீங்களா, போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பிளான் பண்றீங்களா? ஏன்னா ஜெயிலுக்கு போனா தானே இந்த வேலையும் செய்ய தேவையில்ல, உள்ள உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தாங்க. அந்த ரெஸ்ட் எல்லாம் நீங்க எடுக்கலாம், அதுக்கு முன்னாடி உங்களை துவைச்சு காய போட்டு தான் உங்களை ரெஸ்ட் எடுக்க அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணாரு.
இப்போ அதை கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க டயர்டாக ரியாக்ஷன் வேற கொடுக்குறாங்க. போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனுக்கு அவ்வளோ பாராட்டு இருந்தார் விஜய் சௌந்தர்யாக்கெல்லாம். கியூட் ரியாக்ஷன் அப்போவே நம்ம கடுப்பாக இருந்தது, இந்த ரியாக்ஷன் எல்லாம் பாராட்டாதீங்கன்னு. இந்த சீசன்ல விஜய் பார்வதி இருக்காங்களே, அவங்கள போட்டு பொழந்தாரு. என்ன ரியாக்ஷன் இது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கினது திவ்யா. ஸோ இதில் வந்து என்ன டயர்டா சோர்வா இருக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்க, என்னம்மா டயர்டா இருக்கா வந்துடுறியா வெளில அப்படின்லாம் சொல்றாருல்ல, எதிர்பார்க்கவே இல்லை. வேற லெவல். அவங்களும் பாத்தீங்கன்னா அடுத்து அழுகுற மாதிரிலாம் முகம் காட்டுறாங்க நமக்கு. இத்தனை நாளா இருந்த பேஸ் வேற, இன்னைக்கு இருக்கிற பேஸ் வேற. அவங்க 2 பேர் எதுவுமே நோட் பண்ணீங்களா சார்? இருக்கும். பின்ன இந்த அடி வாங்குவாங்க சொல்லிட்டு சுத்தமா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களே. அவங்க பார்த்த பார்வை வேற. இந்த பக்கம் தான் அட்டாக் இருக்கும், கரெக்டாக தான் ஒரு பால் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பார்த்தாங்க. ஒரு பால் கொடுக்க மாட்டாங்க. எனக்கும் எனக்கு நான் நினைக்கிறேன்னா எபிசோட் நிச்சயமா எஃப்ஜே பார்த்தும் கேள்வி கேட்பாரு, ஏன்பா ஒரு டம்ளர் பால் தானே கொடுக்க வேண்டியது தானே, 2.5 லிட்டர் இருந்துச்சுல்ல, கொடுக்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அதை தாண்டி இவங்க பண்ண சம்பவங்கள் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிடுச்சு. இன்னொன்று நம்ம பார்க்கும்போது ஆடியன்ஸா சூப்பர்பா போட்டு அடிக்கிறாருப்பா அப்படின்றோம். இதுவும் ஒரு ஹிண்ட்டு தான் விஜேஎஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறது. இன்னொரு பக்கம் அவங்கள அடிக்கிறது மூலயமா வந்து இப்போ ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற ப்ரெஷரை இறங்குறாரு, டோன் டவுன் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து அதே வெள்ளத்தனத்தோட பார்க்க மாட்டாங்க. பெருசாக அடிக்காமல் விட்டா இன்னும் கோவம் அதிகமாகும் மக்களுக்கு. அந்த கோவத்தையும் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணணும். இப்படி அடிக்கிறது மூலிமா அவங்க ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட் அப்படி சொல்லிட்டு வேற மாதிரி அது ரெஜிஸ்டர் ஆகுது. இப்போ இவர் அடிக்கிறார்ல, இப்போ ஒட்டுமொத்த க்ரௌடும் பார்த்தீங்கன்னா வா சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. க்ரௌடு அப்படியே பிரியும் அந்த பக்கம் அவங்களுக்கு சப்போர்ட்டா. விஜய்ஸ் வந்து ரொம்ப ஓவர் போர்ட் போறாரு, இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா அவங்கள 2 பேருமே ஃபினாலேக்கு எடுத்துட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்குன்னு அதே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு அந்த வீக் ஃபுல்லாக வந்து அவங்களோட ஹெட்வைட்டை காட்டிட்டு லாஸ்ட்ல அந்த டே வந்த உடனே மட்டும் எதுவுமே தெரியாத போல நிற்கிறதெல்லாம் அது இது முதல் முறையில். அடுத்த வாரம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ இந்த வாரம் அடி வாங்கியிருக்காங்க செமையா. போன வாரம் அடி வாங்கல. இப்போ போன வாரம் வந்து பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க, அவங்க சம்மந்தம் இல்லாமல் திவ்யா பேச கேப்டன்சி பற்றி, அப்போ வந்து உட்காருங்க அப்படின்ட்டாரு, எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சாருன்னாங்க, சாரும் கிடையாது ஒன்றும் கிடையாது உட்காரு அப்படின்ட்டாரு. ஸோ இந்த முறை தான் செம்மையா அடி வாங்கியிருக்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்தது வந்து சாண்ட்ரா தான். நான் திவ்யாவுக்கு செம்மையா அடி விழுது. காரணம் வந்து அந்த நைட்டு ஃபுல்லாக போன அந்த பிரச்சனை, ப்ளஸ் அந்த வாண்டடா ஜெயிலுக்கு வந்தது ஒன்று, ப்ளஸ் அந்த வேலையை கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு படுத்துட்டு பெருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அது செய்ய மாட்டேன் செஞ்சாங்க. ஆனா அந்த ஒரே ஒரு வேலையை ஒரு நாள் பண்ணாங்க. அதுதான் கரெக்டா தான் ஒரு நாள் ஃபுல்லா இழுத்தாங்க அவங்க. நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் பார்த்துப்பேன், நான் வச்சு செய்கிறேன், செத்தாங்க 2 பேரும் அப்படின்லாம் கூட சொன்னாரு யாரு விக்கல்ஸ். கடைசியில் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுன் ஆகிட்டு ஒன்றும் பண்ணாமல் காலையில் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருந்தார். அவங்க செய்ய மாட்டாங்க. எப்படி செய்வாங்க? ஆரம்பிக்கும் போதே அப்படி தானே ஆரம்பிச்சாங்க. குளிச்சுட்டு வரீங்களா திவ்யான்னு கேட்டால் நான் குளிப்பேன், குளிக்க மாட்டேன் என்ன அப்படின்லாம் தானே வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வேற. அதுக்கு தான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பொலன்னு பொலகிறாரு. இதில் அந்த விஷயத்தையும் எடுத்துகிட்டு வர்றாரு. பிக் பாஸ் எப்போ கண்ணை மூடக்கூடாதுன்னுலாம் சொல்கிறீங்க அப்படின்ன உடனே சாண்ட்ரா உடனே சார் நான் அதுக்கு சொல்ல சார் அப்படின்றாங்க. நீங்கள் எதுக்கு வேணா சொல்லுங்க, நீங்கள் யாருங்க முதல்ல சொல்கிறதுக்கு அப்படின்லாம் கேட்குறாருல்ல. கரெக்ட் அது. ஏன்னா எபிசோடில் வேற போட்டாங்க, நிச்சயமாக அட்ரஸ் பண்ணுவாருன்னு தெரியும். போஸ்ட்டை நோக்கி போகிறது அந்த கேள்விலாம் ரொம்ப தப்பு இல்லை. அவர் வந்து பிக் பாஸை கண்ணை மூட சொல்கிறது அப்படிங்கிறது இன்டெரக்டாக விஜய்ஸே நக்கல் அடிக்கிற மாதிரி தான் அது. இவங்க சேதன்னா வருவார், விக்கல்ஸை வச்சு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஒய்ஃப் 2 நிமிஷம் பிக் பாஸ் கிட்ட நான் பேசி கதுவை நான் திறக்க சொல்கிறேன், நீ போய் ஒய்ஃபை கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் உதார் விட்டார்ல பேப்பர் ரவுடி பிரஜன். ஆமா. ஸோ நீ யாரு அதை கூட சொல்லக்கூடாது, அவரையும் கேட்கணும், நீ யாரு கதுவை திறக்க சொல்றதுக்கு இல்லை ஒய்ஃபை கூட்டுவான்னு சொல்றதுக்கு அப்படின்னு. விக்கல்ஸ் மேலேயும் தப்பு இருக்கு. ஏன்னா வந்து எப்போ பாரு அதே ரெஜிஸ்டர் பண்றதும் தேவையில்லாது. ஏன்னா அது ஃபார்மேட்ல இருக்கு, அனுப்பியிருக்கிறாங்க. பட் பாயிண்ட் எங்க தேவையோ அங்கே சொல்லலாம். என் ஒய்ஃபை நான் பிரிஞ்சிருக்கிறேன், நீ மட்டும் ஒய்ஃபோட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ல அதை எடுத்துட்டு வரக்கூடாது. அது அன்ஃபேர். என்ன அப்புறம் டீமே அன்ஃபேர். அது கூட பாத்தீங்கன்னா விஜய்ஸையும் டீமையும் குறை சொல்ற மாதிரி தானே இருக்கு விக்கல் சொல்றது கூட. ஏன்னா அவங்க தானே அனுப்பியிருக்கிறாங்க. அன்ஃபேர் என்ன அன்ஃபேரா டீம் பண்ணாங்களா, விஜய் சேதுபதி பண்ணாரா? அது ஒண்ணு. ஸோ இந்த பக்கமும் பார்க்கும்போது அடுத்த வருஷம் கண்ணா மூடிங்க இதெல்லாம் அட்ரஸ் பண்ணலன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது என்ன, விஜய் சேதுபதி மிரட்டுற மாதிரி தான் இன்டெரக்டா. நீங்க இதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி. விஜய் சேதுபதி நீ ஒரு வேஸ்ட்டு அப்படின்னா கட்டுப்பாவாங்களா இல்லையா? விஜய் சேதுபதி அடிக்க வேணான்னு நினைச்சாலும் டீம் விட மாட்டாங்க. சார் போடுங்க சார், போலங்க சார் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன காமெடினா, இந்த திவ்யா வந்தாங்கல்ல வைல்டு கார்டா, அப்போ இவங்க பிஜேஎஸ் கிட்ட சொன்னது ஃபர்ஸ்ட் என்ட்ரியில, சார் உங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க சார், நீங்க பேசிட்டு இருக்கீங்க அங்கே சண்டை போட்டுக்கிறாங்க சார் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படிதான் சண்டை போட்டுருந்தாங்க. கம்ருதீன் துஷார் பஞ்சாயத்துலாம் வந்தது. இவர் பிரேக்குக்கு போனவர் வந்தாரா, வந்ததும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. மற்றவங்கலாம் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க விலகினாங்க. என்ன இது அப்படின்னு நின்று இருப்பாரு.
அப்ப வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப விஜய் சேதுபதி சொன்னாரு, எங்க டீம் கூட எனக்காக நான் பேசல, ஆனா திவ்யா எனக்காக பேசுறாங்க, எனக்காக பேசுறதுக்கு ஒரு கண்டஸ்டன்ட்டை உள்ள அனுப்புறேன் அப்படின்லாம் சொல்லி தான் அனுப்பிச்சாரு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த அடி வந்து அவங்களுக்கு தேவைதான். ஆனா என்னன்னா திவ்யா பார்க்கும்போது ஒரு பரிதாபமா இருக்கிறது, வாரம் ஃபுல்லா கண்ட்ரோலா இருந்தாங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருந்த ரிவ்யூவில் நான் இந்த மாதிரி வாரம் ஃபுல்லா இப்போ சாண்ட்ரா கூட வார்த்தையை விடுறாங்க, திவ்யா கண்ட்ரோலா இருக்கிறாங்க. சாண்ட்ரா வார்த்தையை விடும்போது பக்கத்துல இருக்கிறாங்க திவ்யா, ஆனா அதுக்கு எந்த கவுண்டரும் கொடுக்க மாட்டாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அமைதியா இருக்கிறாங்க, பேசாதன்னு கூட சொல்ல மாட்டாங்க, இவங்க பாட்டு அமைதியாயிடுறாங்க. ஸோ அவ்வளோ கண்ட்ரோலா இருந்தவங்க கடைசி நாள் வந்து மாட்டிக்கிட்டியம்மா அப்படின்னு தான் சொல்லணும். போட்டு இந்த அடி வெளியே வந்துடுறியா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்ல. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றது, சும்மா அழுது அப்படிதான் நிக்கணும். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த கேங்க்கு சிறப்பான ட்ரீட் இன்னைக்கு. நேத்து இல்லை ட்ரீட்டு, மற்ற கேங்க் எல்லாம் கொடுத்தாருல பிரியாணிலாம், இன்னைக்கு தான் அவங்களுக்கு ட்ரீட்டு. அப்பாடா இத்தனை வாரம் நம்ம அடி வாங்கிட்டு இருந்தோம், இப்போதாண்டா வயல் கார்டு வாங்குறாங்க. அதுவும் குறிப்பா இந்த 3 பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆவலா இருந்திருப்பாங்க. இப்போ 2 பேருக்கு அடி ஊந்துருச்சு. 3வது அந்த பேப்பர் ரவுடி, அவருக்கு என்ன அடி உழுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். இவங்களுக்கு இந்த அடின்னா அவருக்கு, அவர் வந்து பெரிய சம்பவமா பண்ணல, ஆனா வார்த்தையை விட்டது தப்பு. ஸ்ட்ரைக் மேட்டர், ரெட் கார்டை கொடுக்கணும். கமல் சார் என்ன கொடுப்பாரு வழக்கம் போல, நம்ம அடிக்கடி கமல் சாரை தான் ஞாபகப்படுத்துறாரு விஜய் சேதுபதி வந்து. கமல் சார் என்ன கொடுப்பாரு, இவர் கொடுப்பாரா, அட்லீஸ்ட் ரோஸ்டாவது பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் சொல்லுமாப்பா. வேற எதுவும் இல்லை ப்ரோ. அடுத்த promo ப்ரோமோவா waiting இல்லை எபிசோடா பார்த்துடலாம். ப்ரமோ வரும்னு நினைக்கிறேன் அடுத்து. ஓகே ஓகே. ஸோ அடுத்த ப்ரமோ என்ன வருது, எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.